சம்மந்தி, இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷனு? இன்னைக்கு சங்கீத்துக்கண்ணா. அப்படின்னா என்னது? பாட்டு கச்சேரி மாதிரி எல்லாரும் வந்து பாடிட்டு ஆடிட்டு போக வேண்டியதான். அதான் இன்னைக்கு ஃபங்க்ஷன். ஆட பாவிகளா, இதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனா? நல்ல ஜாலியாக இருக்கும்ல, என்ஜாய் பண்ணலாம், நல்லா பாடலாம், ஆடலாம், நல்லா சாப்பிடலாம். யார் ஆடுவா? ஆடுறதுக்கு ஆள் கூப்பிட்டுருக்கீங்களோ? ஆளெல்லாம் கூப்பிடக்கூடாது கண்ணா, நம்ம தான் ஆடணும். நம்ம ஆடணுமா? ஆமாம் கண்ணா, பாட்டு போட்டுட்டு நம்மளே ஆடிட்டு கிடக்க வேண்டியதான். சம்மந்தியம்மா, நீங்கள் ஆடுவீங்களாக்கும்? ஆமாம் சம்மந்தி கண்ணா, நான் நல்லா ஆடுவேனே, நீங்கள் ஆட மாட்டீங்களோ? எனக்கு ஆட வராதே. அதுக்கு என்ன, இன்னைக்கு ஆடி பழகிக்கோங்க. சீ, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வெக்கமாக இருக்கும். வெக்கப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எல்லாம் கையை கால ஆட்டினா டான்ஸ் வரப்போகுது, வந்து என் கூட சேர்ந்து ஆடுங்க. ஐயோ போங்க சம்மந்தி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரியும் கிடையாது, ரெண்டு மாதிரியும் கிடையாது, டான்ஸ் ஆட வேண்டியதான். சாணியம்மா, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா கண்ணா, எல்லாரையும் உட்கார சொல்லுங்களேன். சரி, நீ சம்மந்தியை மட்டும் பேசிக்கிட்டு இரு. நான் போய் அவங்களெல்லாம் பார்த்துக்கிடுதேன். ஆட்டும் ஆட்டும். சம்மந்தியம்மா, நம்ம போய் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டாமா? எல்லாரும் வந்து ஆடத்தானே போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு வந்து ஆடிட்டு கிடக்கட்டும். எங்கள் ஊரில் கல்யாணம்னா முத நாள் நிச்சயதார்த்தம் நடக்கும். அதில் 2 வீட்டு தாய் மாமாவும் எதுக்கு உட்காந்துக்கிட்டு உப்பு பெட்டியை மாற்றுறது, மாலையை மாற்றுறது இதெல்லாம் செய்வாங்க. மறுநாள் கல்யாணம் நடக்கும். வேணா மாப்பிள்ளை வீட்டில் ஒரு ரிசப்ஷன் ஒன்று வைப்பாங்க, அவ்வளோதான் நடக்கும். இங்கே என்னடான்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வழக்கம் இருக்குல்ல சம்மந்திக்கண்ணா. எங்கள் ஊர் வழக்கப்படி நாங்கள் கல்யாணத்தை நடத்துதேன். ஆனால் உங்கள் ஊர் வழக்கப்படி கல்யாணத்தை நடத்தினா ராத்திரி தானே கல்யாணம் நடக்குமாமே? அது இல்லை கண்ணா, தாலி கட்டுறது நிகழ்ச்சியெல்லாம் உங்கள் ஊர் வழக்கப்படி தான் வச்சிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே சம்மந்தியம்மா, நல்லதாக போச்சு. இதையும் அதையும் கலந்து கட்டி செஞ்சுக்கிட வேண்டியதா? யார் கேட்பா நம்மளே? ஆமாம் சம்மந்தியம்மா, என்ன செஞ்சாலும் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும். ஆமாம், பிள்ளைங்க நல்லா இருக்கத்தானே நம்ம இந்த பாடுபடுதோம். பிள்ளைகள் 2 ரெடி ஆகிட்டான்னு தெரியலையே. ரெடி பண்ணி கொண்டு வந்து நிற்க விட்டுட்டேனே. அப்படியா? எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுருந்தீங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? பியூட்டி பார்லர்லேருந்து வந்தவங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மேக்கப் போட்டு கொண்டு வந்து நிற்க விட்டுட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். என் மவனுக்குமா மேக்கப்லாம் போட்டிருக்கு? ஆமாம், கல்யாண மாப்பிள்ளை நல்லா பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா, அவருக்கு தான் போட்டிருக்கு. நான் வீட்டில் அவனுக்கு பவுடர் கூட போட விட மாட்டேன். நீங்கள் மேக்கப்லாம் போட்டு விட்ருக்கீங்க. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு மட்டும்தானே, போட்டுமே. சாணியா, கொஞ்சம் வாயேன். சமையல்காரங்க ஏதோ பிரச்சனையா கூப்பிடுதாங்க. சமையல்காரனுக்கு என்ன பிரச்சனை கண்ணா? சமையலுக்கு வாங்கி வச்சிருந்த முந்திரி பருப்புல 1/2 கிலோ பருப்பை காணுமா, யாரோ களவான்ட்டாங்களாம். அட கடவுளே, இது ஒரு பிரச்சனையா? வேற பருப்பு வாங்கிக்கிட வேண்டியதானே? அதுக்கு இல்ல சாணியா, நம்ம வீட்டுல வந்து இவ்வளவு தைரியமா களவாண்டு தின்னது யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சம்மந்தியம்மா, வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சம்மந்தியம்மா, வேற முந்திரி பருப்பு வாங்கிக்கிடுவோம். ஏன் சாணியா, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதானே? ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முந்திரி பருப்பு நான் தான் தின்னேன். சிம்ரன், இது என்ன ஃபங்க்ஷன்? எதுக்கு நம்மளை கொண்டு வந்து இங்கே நிற்க விட்டுருக்காங்க? சூர்யா, இது சங்கீத் ஃபங்க்ஷன், உனக்கு தெரியாதா? சங்கீத்துனா பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடப்பாங்களே, அந்த ஃபங்க்ஷன் தானே? ஆமாம், அதே தான். நம்மளும் டான்ஸ் ஆடணுமோ? ஆமாம், நம்ம தான் முதல்ல ஆடணும். ஐயோ, எனக்கு ஆட தெரியாதே. 7 கழுத வயசாவது டான்ஸ் ஆட தெரியாதுங்க? கழுதைக்கு எப்படி டான்ஸ் ஆட தெரியும்? ஏன் சிரிக்க சிம்ரன்? எல்லாரையும் பாரு எப்படி ஆடுதாங்கன்னு. அதுக்கு பிறகு அவங்கள பார்த்துட்டு நீயும் ஆட கற்றுக்கோ. சும்மா கையை காலை ஆட்டினா போதும். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு ஆட வராதே. அப்போனா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஆடு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஆடுனா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேணும்னா உனக்காக நானும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஆடுதேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன். அங்கே பாரு, உங்கள் அம்மா விளக்க மாற்ற தூக்கிட்டு வராங்க. எங்க எங்கள் அம்மாவை காணும், விளக்கு மாற்ற தூக்கிட்டு வராங்க. என்ன ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த காப்பி தூள். ஆஹா, இது என்ன கல்யாண வீடா? நல்ல அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்களே. எங்க பார்த்தாலும் ரோஜா பூவா இருக்கு. ஐயோ, பார்க்க ஆசையா இருக்கே. இது என்னது? கீழே டயருக்குள்ளெல்லாம் ரோஜா பூ வச்சிருக்காங்க. 2 லாரி வேற நிக்கி. லாரி பார்க்க நல்லா இருக்கே. என் அவனுக்கு விளையாட கொடுத்தா நல்லா இருக்குமே. பேசாம தூக்கிட்டு போயிருவோமா? ஆமா, தூக்கிட்டு போயிட வேண்டியதா. எவன் கேப்பா? எப்பா, என்ன வரவே மடக்கி. வரலன்னா விட்டுருவனா? எப்படியாட்டு இன்னைக்கு இந்த லாரியை தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுவேன். ஏய், வந்துரு. என்ன தூக்கவே முடியல, கம்மை போட்டு ஒட்டி வச்சுட்டானுங்களோ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவா? என்ன பண்ணுதான்னு நின்று பார்ப்போம். ஏய், ஒழுங்கா வந்துரு. இன்னைக்கு உன்னை தூக்காம விட மாட்டேன். என்னத்தை தூக்குதா? கீழே இருக்கிற லாரி எதுக்கு இவ தூக்கிக்கிட்டு இருக்கா? இவளே தூக்குதா? நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்? இங்கே ஒரு லாரி நிக்கல, நம்மளும் தூக்குவோம். லாரி செல்லக்குட்டி வந்துருங்க, நம்ம வீட்டுக்கு போயிருவோம்.
எப்பா எவ்வளவு தூக்குனாலும் வரவே மாட்டேக்கே. ஒழுங்கா என்கிட்ட வந்துரு, சொன்ன பேச்ச கேளு. அந்த கிறுக்கச்சி தூக்குனான்னு அவகிட்ட எல்லாம் போயிடக்கூடாது, சரியா? இவ எப்ப வந்தா? இவளும் லாரியை தூக்கிக்கிட்டு இருக்கா. அடியே எதிரி, உனக்கு வெக்கமா இல்லையா? நான் செய்யற மாதிரியே செய்யுதே. ஏன் நீ மட்டும்தான் லாரியை தூக்கணும்னு எழுதி வச்சிருக்கா? நான் என் மவனுக்கு விளையாட கொடுக்க போறேன், உனக்கு என்ன? எங்க வீட்ல எல்லாம் பிள்ளைங்க இல்லையா? என் மவனுக்கு நான் விளையாட கொடுப்பேன். அது ஏன் நான் செய்யற மாதிரியே செய்யுதே? வேற ஏதாட்டு செய்ய வேண்டியதானே? கள்ள காப்பி அடிக்காதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஆமா, இவளை பார்த்து அப்படியே கள்ள காப்பி அடிச்சிட்டேன். ஒழுங்க மரியாதையே பெயிரு. போக முடியாது டி, நான் இந்த லாரி இன்னைக்கு தூக்காம போக மாட்டேன். குங்ஃபு கண்ணா, என்ன பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பொம்பளைங்க அங்க நிக்கிற லாரியை களவாங்க, போலீஸை கூப்பிடுங்க. இதுக்கெல்லாம் போலீஸா? சாணி அக்கா இங்க வாங்க, களவாணி இங்கதான் இருக்கா. யாரை பார்த்து களவாணின்னு சொன்னேன்? நீ தானே இவ்வளவு நேரம் லாரியை தூக்கிக்கிட்டு இருந்த. நானு இந்த பக்கம் திரும்பி தான் இருந்தேன், அதனால என் மூஞ்சி தெரிஞ்சிருக்காது. நீ நேர கேமராவை பார்த்து இருந்த பத்தியா, அதான் பார்த்துட்டாங்க போல. இன்னைக்கு நீ செத்த. என்னைய மட்டும் ஏதாட்டு கேட்டாங்க, நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்தேன்னு உன்னை போட்டு கொடுத்துருவேன். நான் தான் உனக்கு எதிரின்னு ஊரு பூரம் தெரியுமே, நான் எதுக்கு உனக்கு சொல்லி கொடுக்க போறேன்? நம்ம ரெண்டு பேரும் எதிரி மாதிரி நடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள எல்லா வேலையும் பண்ணுதோன்னு சொல்லிடுவேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு மந்திரவாதிட்ட போய் பில்லிச்சூனியை வச்சு லட்சுமியை கையை காலை இழுத்துட்டு போக வச்சதுக்கு காரணம் நீ தானே போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். எம்மாடி, நீ செஞ்சாலும் செய்வம்மா, நீ அப்படிப்பட்ட ஆளுதான். உன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வந்த வேலையை போய் பார்க்கம்மா. நமக்கு லாரிய முக்கியம், நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு எங்க போடுதாங்கன்னு போய் பார்ப்போம். நான் மட்டும் என்ன சளைச்சவளா? எனக்கும் சோறு தான் முக்கியம். இன்னைக்கு சாப்பாடு என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு எதெல்லாம் நல்லா இருக்கோ எல்லாத்தையும் வாளியில போட்டு அள்ளி அள்ளி கொண்டு போய் பரவாசல் வழியா தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு வந்துடணும். அப்பனா ஒரு வாரத்துக்கு நல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம். யாருனாலும் பாட்டு பாடிக்கிடலான்னு மைக்கு ஹார்மோனிய பெட்டி அது இதுன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. பாட்டு பாடதான் மனசே வரமடக்கி. செக் செக், மைக் செக், மைக் செக், டெஸ்டிங் 1 2 3. செக் செக், செக் செக், மைக் டெஸ்டிங் 1 2 3. ஏங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு? நேத்து வேற மாதிரி பண்ணிருந்தாங்க, இன்னைக்கு வேற மாதிரி பண்ணிருக்காங்கங்க. ஆமா லட்சுமி, நானும் நேற்று ஆபீஸுக்கு போகும்போது பார்த்தேன். நேற்று வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கே. ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல? துட்டு ரொம்ப செலவாயிருக்கும்ல. ஆமாங்க, ஒரே பிள்ளை, அதனால கணக்கு பார்க்காம செய்யுதாங்க. சரி வா உள்ள போவோம். பிள்ளைகள்லாம் எப்போ வருவாளுக? எங்க பிள்ளைகளை இன்னைக்கு கூட்டு வர வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டேங்க. நாளை கல்யாணத்துக்கு கூட்டு வந்தா போதும். ஏன் லட்சுமி, பிள்ளைகள் வந்தா சந்தோஷமா இருப்பாளுகள்ல. ஏங்க இது பெரிய இடத்து கல்யாணம், அவளுக்கு வந்து எதுவும் சேட்டைக்கிட்டே பண்ணிட்டு கிடக்க கூடாதுல்ல, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். யாருமே பிள்ளைகளை கூட்டிட்டு வரல. வேற எங்கேயாட்டு கல்யாணம்னா பிள்ளைகளை விட்டுட்டு வர வேண்டியதான். நம்ம தெருவில் தானே நடக்கு. தெரு பூரம் ஊர் பூரம் பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. பிள்ளைகளை கூட்டு வர்றதுக்கு என்ன? அப்படி சொல்லுதீங்களோ? சரி, அப்ப நான் அத்தை மாமாக்கு ஃபோன் அடிச்சு பிள்ளைகளை கூட்டு வர சொல்லிடுவோம். ஆ சரி, ஃபோன் அடிச்சு சொல்லிரு. சரி வாங்க, நம்ம முதல்ல உள்ள போவோம். மருமோளே, நம்ம தெருவா இது? என்ன இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கு? எத்த இதெல்லாம் மாட்டு வண்டி சக்கரம் தானே, இதை கொண்டு வந்து எதுக்கு நிக்க வச்சிருக்காங்க? அழகு காண்டி வச்சிருக்காங்க மருமோளே, அது கூடயே தெரியல. எத்தே தெரு பூரம் பந்தல் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். ஆமாட்டி, எல்லாரும் வந்திருப்பாளுகள்ல. ஆமத்தே, லட்சுமி அக்காலாம் வந்துட்டேன்னு ஃபோன் அடிச்சாங்க. நம்ம எப்படித்தான் சீக்கிரம் கிளம்புனாலும் லேட் ஆயிருது என்ன டீ? எல்லாம் அந்த மீனாவால தான். அவள் வரவும் மடைக்கா, நம்மளை போகவும் விட மடைக்கா, வீட்டில் கடந்துக்கிட்டு உயிரை வாங்குதா. அதான் அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாச்சுல. அதான் லேட் ஆயிட்டுலத்தே. சரி, அவள் மாசமா இருக்காள்ல, அப்புறம் அவளை அப்படியே போட்டு போக முடியாது. அவளும் கூட வந்திருக்கலாம்லத்தே. அவள் ஏற்கனவே சிம்ரனை பார்த்து போறாம பிடிக்கா. இதில் அவளை கூட்டு வந்தேன்னா அவ்வளோதான், வயிறு எரிஞ்சு செத்துருவா. ஏன்த்தே இப்படி பணம் பணம்னு அலையுதாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க மருமோளே, நம்ம யாரும் என்ன சொல்ல முடியும்? அடுத்தவங்கன்னா பரவாயில்லத்தே, சொல்லாமல் விட்டுறலாம். நம்ம வீட்டில் இருக்கா, நம்ம எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அவளே திருந்திருவா, விடு, கொஞ்ச நாள் ஆகட்டும், பிள்ளை பிறக்கட்டும், அதுக்கு பிறகு பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவா. எனக்கு என்னமோ அவன் மாறுவான்னு தோணலை. நீங்கள் தான் அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதிக்கே. பார்ப்போம், காலம் எல்லாத்தையும் மாற்றிடும். எத்த இந்த டயலாக்கெல்லாம் எங்கத்தே கற்றுக்கிட்டீங்க? மறுமொழி காலையில் டிவியில் ஒரு படம் பார்த்தேன், அதில் தான் சொன்னாங்க.
அதானே பார்த்தேன். இந்த மாதிரி டைலாக்லாம் உங்களுக்கு தெரியாதே, எதையாவது பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு சொல்லுவீங்கல்ல, அதான் சொன்னேன். மருமோளே, இன்னைக்கு காலையில பார்த்த சீரியல்ல மாமியார் என்ன செஞ்சா தெரியுமா? இப்படித்தான் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருந்த மருமோளை கல்ல கொண்டு மண்டையை உடைச்சிட்டா. மாலாக்கா பாத்தீங்களா, இங்க ஒரு சைக்கிள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு? வேற எதுக்கா இருக்கும்? சைக்கிள் பூரம் பூ சுத்தி விட்டுருக்கு பத்தியா? அப்பனா பூ வியாபாரம் பார்க்கன்னு நினைக்கேன். ஏக்கா, எனக்கு இந்த சைக்கிள்ல ஏறணும்னு ஆசையா இருக்குக்கா. ஏறி ஓட்டி பாப்போமா? ஆமாடி, எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. நீ ஓட்டுன பின்னால் உட்காந்து வாரேன். ஆட்டும் ஆட்டும். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணா மலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயா ஓட பைக்கிள். பூ வாங்கலையோ பூவு. ஏக்கா, பேசாம இப்படியே ஒரு ரவுண்டு ஊருக்குள்ள போய் பூவை பூரை வித்துட்டு வந்துருவோமா? ஆமாட்டி, நைஸா போ, நல்ல துட்டு கிடைக்கும். எங்க மல்லிகைப்பூ ரோஜாப்பூன்னு வச்சிருந்தா நல்ல விலைக்கு வித்துட்டு வரலாம். வெறும் செண்டு பூவை கட்டி விட்டுருக்காங்க. இதை கொண்டு எங்க விற்க? அதெல்லாம் யாராட்டும் வாங்குவாங்க, அப்படியே போ. அப்படியே சொல்றீங்க? சரி, ஒரு ரவுண்டு விட்டுருவோம். பூ 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 வாங்கலையோ பூவு. நல்ல அருமையான பூமா, இப்பதான் தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு முளை 50 ரூபா. பூ 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 பூ. அத்தை பாட்டி, பூ வேணுமா? ஒரு முளை 50 ரூபா தான். 4 முளை வாங்கிக்கிடுதீங்களா? அடியே, கல்யாண வீட்டுக்கு வந்தம்மா கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கமான்னு இருக்க மாட்டீங்களா? இங்க இருக்கிற பூவை களவாண்டு கொண்டு விற்க போறீங்களோ? எத்தே, சைக்கிளை பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்துட்டுதே, அதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சைக்கிள் ஓட்டினா சரி, பூ எதுக்கு விற்க? ஒரு ஆர்வத்தில் பூ பூன்னு கூவிட்டோம். இப்போ என்ன யார்கிட்டயாவது விற்கவா செஞ்சோம்? சும்மா தானே கத்திக்கிட்டு இருக்கோம். சரிட்டி, வாங்க, அங்க ஆடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுதாங்க. ஆடணுமா? ஐ ஜாலி, நான் வரேன். நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நானும் வாரேன். வாங்க டி, அங்கதான் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க, வாங்க. செக் 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 செக். மைக் டெஸ்டிங் 1 2 3. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ, என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. குலைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ, நெளிகின்ற வில்ரெண்டு புருவங்களாகாதோ. 100 கோடி பெண்கள் உண்டு, உன் போல் யாரும் இல்லையே. கண்ணி உந்தன் கண்கள் மட்டும் காணவில்லையே. ஆமா, இவர் பெரிய துள்ளாத மனமும் துள்ளும் விஜயி. அத்தை பாட்டி வந்து சிம்ரன் அக்கா வந்தோடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் எதையோ ஒன்ன பறி கொடுத்த மாதிரியே கிடந்தேன். இப்பந்தான் எனக்கு வந்து வாழ்க்கையிலேயே ஒரு வெளிச்சம் போட்ட மாதிரி, ஒரு டியூப் லைட் போட்ட மாதிரி இருக்கு. முருகேசா, நல்ல பாட்டு பாடுதியே, பேசாம ஒரு சினிமால போய் பாட்டு பாட போயிறேன். வேண்டாம் அத்தை பாட்டி, சும்மா இருங்க. அங்கேயும் போய் மைக்கை கையில் வச்சுக்கிட்டு சும்மா நிற்பாரு. நீங்கள் வந்தோடனே தான் பாடுவார். தினம் எல்லா இடத்துக்கும் போவீங்களா? கல்லை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். சுடிதாரணிந்து வந்த ஸ்வர்க்கமே, என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா? நீ சொல்வாயா? நீ சொல்வாயா? போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் வாசம் என் மூச்சில் சேருதே. முருகேசா, இப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருந்த மூச்சில வாசம் சேராது, உன் மூச்சே போய் சேர்ந்துரும். மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. அத்தை பாட்டி, பொக்கவாய் தாத்தா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காரு போல. ஆரம்பிச்சிட்டாரு, ஓடி வந்துருங்க. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். அடியே, திரும்பி பார்க்காம ஓடு. காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. யோ கிழவனாரே, எவ்வளவு கொழுப்பு இருந்து என்னைய பார்த்து பாட்டு பாடுவீரு? உன்னைய பார்த்து நான் எதுக்கு பாட்டு பாட போறேன் டீ குந்தாணி? அடியே, என்னை எதுக்கு அடிச்ச? நீர் என்னைய பார்த்து பாட்டு பாடுவீரு, நான் அடிக்காம சும்மா இருக்கணுமோ? நான் என் மங்கம்மாவை பார்த்து தான் பாட்டு பாடுனேன். உன்னைய பார்த்து நான் எதுக்கு பாட போறேன்?
மங்கம்மா இந்த ஏரியாவிலே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். என்னைய பார்த்து பாடிக்கிட்டு பொய்ய சொல்லுதீரு. யாத்தே மண்டைய உடைச்சிட்டாலே பாதவத்தி. பெரிய மைக்கு மோகன் நினைப்பு. மைக்கு கிடைச்சு அப்படியே பாடி தள்ளிடுவாரு. நல்லா அங்கங்க கட்டில போட்டு வச்சிருக்காங்க. கல்யாண வீடுன்னு இப்படித்தான் இருக்கணும். நல்லா படுத்து தூங்கிக்கிடலாம், வேணும்னா போய் பின்னால போய் சாப்பிட்டுக்கிடலாம். என்ன அழகா வச்சிருக்காங்க. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். புது இடமா இருக்கு, படுத்த உடனே தூக்கம் வராதே. சரி கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருப்போம், தூக்கம் எப்படியும் வந்துடும். நம்ம தான் இந்த கட்டில படுக்கணும்னு இடம் போட்டு வச்சுட்டு போனோம், என்ன இந்த பிள்ளை வந்து படுத்து கிடக்கு. சரி அதுக்குன்னு சும்மாவா விட முடியும், எழுப்பி விட்டுருவோம். தூக்கம் கண்ணை கெட்டிக்கிட்டு வருதே, அப்படியே தூங்க வேண்டியதுதான். ஏமா செல்வி, யாரு யாது? யாரா இருந்தாலும் போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. ஏமா தூங்காதம்மா, எந்திரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எப்பா லோன் எல்லாம் வேண்டாம்ப்பா, ஃபோன் பண்ணி உயிரை வாங்காதப்பா. வேணும்னு நானே பேங்குக்கு நேரா வாரேன். ஏமா நான் லோன் கேட்டு வரலம்மா. வேற யாரு ஏன் நீ? வாசல் ஒரு 5 பவுன் தங்கச்சங்கிலி கிடக்கு, அது உன் சங்கிலியாம்மா? 5 பவுன் தங்கச்சங்கிலியா? ஆமாம்மா 5 பவுன் இருக்கும், 6 பவுன் 7 பவுன் கூட இருக்கும் போல, நல்ல பெருசா இருக்கு, அது உன் சங்கிலியா? ஆமா அண்ணாச்சி, அது ஏன் சங்கிலிதான். இப்ப என்ன காணுமேனு தேடிக்கிட்டே அப்படியே இங்க வந்தேன். எங்க கிடக்கு? வாசல்ல நுழைஞ்சு வருவோம்ல, அங்களுக்குள்ள ஒரு வாரமா கிடக்கு. ஏன் சங்கிலிதான் அண்ணாச்சி. நல்ல வேளை நீங்க பாத்தீங்க, வேற யாராட்டு பாத்திருந்து தூக்கிட்டு போயிருப்பாளுங்க. இருங்க போய் நான் எடுத்துட்டு வந்துருதேன். சரிம்மா போ, யாராவது எடுத்துட்டு போறாங்க, சீக்கிரம் போய் எடுத்துரு. ஆட்டோ அண்ணாச்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் போய் எடுத்துக்கிடுதேன். ஐ 5 பவுன் தங்க சங்கிலி, எவ சங்கிலின்னு தெரியல. யார் சங்கிலியா இருந்தா நம்மளுக்கு என்ன, நமக்கு லாபம். ஏமா நடந்து போகாதம்மா, ஓடு, அப்பதான் கிடைக்கும், இல்லைன்னா எவ்வளவு தூக்கிட்டு போயிருவா. சரி அண்ணாச்சி, இந்த ஓடுதே. சங்கிலின்னு ஒண்ணு பல்ல காட்டிட்டு போகுது பாரு. நாம நல்ல பஞ்சு மூட்டை தின்னுக்கிட்டே தூங்குவோம். ஞம் 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 ஞம். சங்கிலி கிடக்கு போன்னு என்னைய விரட்டி விட்டுட்டு இந்த ஆள் எப்படி நான் படுத்திருக்கிற கட்டில்ல வந்து படுத்திருக்காரு பாருங்களே. யோ வழுக்கத்தல, எந்திரியா. தூங்கிக்கிட்டு இருந்து என்னைய எழுப்பி விரட்டி விட்டது இல்லாம கொரட்டை வேற கேட்க கொரட்டை. ஏமா யார் அது தூங்கும் போது அடிக்கிறது? யாருன்னு கண்ணுக்கு தெரியலையோ? நீ யார் இந்த கட்டில்ல இருந்து விரட்டி விட்டுட்டு வந்து படுத்தியோ அவதான் நானு. நான் நம்ம முதல்ல இடம் போட்டு வச்சிருந்தேன், நீ வந்து என் கட்டில படுத்துக்கிட்ட, அதனாலதான் உன்னை விரட்டி விட்டேன். போ, அங்க அத்தனை கட்டில் கிடக்கல, போய் படு. அப்படியெல்லாம் படுக்க முடியாது, நான் இந்த கட்டில தான் படுப்பேன். ஒழுங்க மரியாதை எந்திரிச்சு தூர போயிரு. ஏமா போன போது பொம்பளையாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், பேசாம போயிரு. நல்ல ஃபைட் சீன் நடக்க போல, கரெக்டா வந்துட்டேனே. இங்க பாரியா, என்கிட்ட எல்லாம் வம்பிழுக்கிற வேலை வச்சுக்கிடாத, உயிரோட வீடு போய் சேர மாட்டேன். யாரை பார்த்து என்ன சொன்னேன்? நான் யாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? எங்க ஊர் பக்கம் வந்து கேட்டு பாரு. உன் ஊர்ல வந்து என்னத்தையா கேட்க? அதான் உன் லட்சணம் இங்கேயே தெரியுதே. எனக்கெல்லாம் வெட்டு 1 துண்டு 2 தான். என்னத்தை வெட்டுவே? கோழியை தானே வெட்டுவே, வேற என்னத்தை உன்னால வெட்ட முடியும்? யாரு வெட்டினாலும் ஒரு வெட்டுக்கு 2 துண்டு தான் வரும். அப்படித்தான் 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 அண்ணாச்சி, இப்படித்தான் இவட்டெல்லாம் பேசணும். எவாடி அது ஏன் சண்டைக்குள்ள குறுக்க வர்றவா? நீயா? உன்னைய தவிர வேற யாரு வந்து என்கிட்ட சண்டை இழுக்க போறா? பாவம் வயசான மனுஷன்னு கூட பார்க்காம அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கே. அப்படி சொல்லுமா, நான் கட்டில படுக்கணும்னு இடம் போட்டு வச்சுட்டு போயிருக்கேன், அங்க பாரு முக்கில் என் துண்டு கூட கிடக்கு பாரு. இவன் என்னடானா இந்த கட்டில வந்து படுத்துக்கிட்டு எந்திக்க மாட்டேக்கா. அண்ணாச்சி இவளெல்லாம் சும்மா விடாதீங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. போலீஸ்ல எதுக்குமா பிடிச்சு கொடுக்கணும்? நானே பெரிய ரவுடி தான், இரு இவளை இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பாரு. என்ன பண்ணுவீரு இல்ல என்ன பண்ணுவீருன்னு கேட்க. இப்படி எல்லாம் உடனே கேட்ட சொல்ல முடியாதுமா, இரு பஞ்சு முட்டாய் தின்னுட்டு வரேன். அண்ணாச்சி பஞ்சு மிட்டாயா முக்கியம், நம்மளுக்கு எதிரிதான் முக்கியம். எனக்கு பஞ்சு முட்டாய் தான் முக்கியமா, நான் தின்னுட்டு வரேன். என்ன சண்டை போட சொல்லி கொடுக்கியோ? ஆமா ஆமா, ஃபைட் சீன் சூப்பரா இருக்கும்ல, அதுக்கு தான். எம்மாடி அடிச்சிட்டாளே. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என்னை இப்படி பாடா படுத்தி இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்ட. நல்லா சொல்லுவோமா சொல்லுவேன், நான் காரணமா? நான்லாம் காரணம் கிடையாது, உன் கூட சேர்ந்ததுனால தான் நான் இப்படி நடுத்தருவுல நிக்க. நீயே நானு மோதி பார்த்து கண்டுபிடிச்சிருவுண்டி. இன்னைக்கு நீ செத்த. நம்மளுக்கு என்ன, இவளுக்கு படுத்து சண்டை போடட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. நீ கொல்ற வரைக்கும் என் கையெல்லாம் பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கும், நான் உன்னை அதுக்கு முன்னாலே கொன்றுவேன்.
யாரை பார்த்து கொள்ளுவேன்னு சொன்னேன்? இரு, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. இளிச்சக்கா, உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு இளிச்சக்கா. எங்க வாங்குனீங்க? நான் எங்கிட்ட Dress வாங்கினேன். இது பழைய சேலையை தான் சுத்தி கட்டிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நல்ல அழகழகா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு கலக்கலா வந்திருக்கீங்க. நான் மட்டும் பழைய பேண்ட் சட்டையை போட்டு வந்திருக்கேன். என்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, நானும் அழகா போட்டு வந்திருப்போம்ல. ஏட்டி, டான்ஸ் ஆடணும் பார்ட்டின்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் நல்லா அழகா போடுவோமேனு போட்டு வந்தேன். என்கிட்ட எப்பவும் அந்த பழைய சுடிதார் தான் கிடக்கும், அதனால இதை பார்த்து எடுத்து கட்டிட்டு வந்தேன். நீங்கள் சேலையை சுற்றிட்டு வந்தீங்க, சரி. அத்தை பாட்டி என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு சுடிதார் போட்டு வந்திருக்காங்க. மாலாக்காவும் லட்சுமி அக்காவும் கண்ணாடி தொப்பிலாம் போட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னது? சரி சரி விடு, ஏதோ ஒரு ஆசையில் போட்டுட்டு வந்துட்டோம். விட, அடுத்த வேலையை பார்ப்போம். எதுக்கு வந்தோமோ அதை செய்யுங்க. வந்த வேலை ஆடுற வேலை தானே, ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? நல்ல பாட்டை பாடுங்க, அப்போ தான் நல்லா ஆட முடியும். நல்ல பாட்டுன்னா நீ தான் ஆரம்பிக்கணும். நீ தான் நல்லா பாடுவ. நீ ஆரம்பிச்சு விடு, அப்புறம் ஒவ்வொருத்தரா பாடுதோம். சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பார் இவ ஸ்டைலு, சிக்குவாள மயிலு இவ ஓகே நான் அடி தூளு. ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்ந்த கலர் தானே என் ஒயிட். ஏ ஏன் கோழி சோடாவே, ஏன் கறி குழம்பே, உன் குட்டி பப்பினா டேக் மீ. அத்தை பாட்டி, உங்க வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பா? ஏட்டி கிறுக்கச்சி, பாட்டு பாடுனட்டி. இன்னைக்கு எதுக்கு கறி குழம்பு வைக்க போறேன்? இன்னைக்கு தான் யாரும் சோறு பொங்கலையே, எல்லாரும் சோத்துக்கு தான் இங்கே வந்துட்டோமே. சரி, இப்போ நான் பாடுவேன். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உடனெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளி கொள்ள வாடி அழகே, சாமத்தில் தருவேன் வாயா சுல்தானே, சுல்தானே, சுல்தானே. சாத்தி கொடி போத்தி கொடி பத்திரமா படுத்து கொடி, வீட்டுக்குள்ள ஊசி வெடி போட போறேன். வாயனெல்லாம் மூடிக்கிட்டு வானரமா மாறிக்கிட்டு, வீட்டுக்குள்ள ஊசி வெடி போட போறேன். ஆளுமா டோலுமா ஐசாலக்கடி மாலுமா, கேட்டு கழிச்சின்னு கலக்கி விட்டா பாருமா. ஐயா சாமி, வாயா சாமி, மந்திர சாமி, மன்மத சாமி, போக்கிரி சாமி. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா. வா வாத்தியாரே ஊட்டாண்ட, நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன். சாம்பஜர் ஜக்கு, நான் சைதாப்பேட்டை கொக்கு. எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம், எஜமான் சொல்லுக்கு தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களை தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. எம்மா பரவாயில்லையே, கல்யாண வீடு களை கட்டுதே, ஆட்டம் பாட்டம்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கீங்க போல. தலைவர் என்னாச்சி, என்ன பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கீங்க? நீங்களும் வந்து ஆடுங்க. வேண்டாம் அத்தை பாட்டி, நம்மளுக்கு இந்த ஆட்டம்லாம் வராது, நீங்களே ஆடுங்க. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஏம்மா நீங்கள் என்ன பாட்டு பாடினாலும் என்னால் ஆட முடியாதுமா. நீங்கள் பாட்டுக்கு பாடிட்டு கிடங்க, நான் போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன். இங்கேருந்து நாங்கள் விட்டா தானே நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போவீரு, நாங்கள் தான் விட மாட்டோமே. மாலாக்கா தடுத்து நிறுத்துங்க. ஏம்மா கடுப்பேத்தாதீங்கம்மா, நான் சந்தோஷமான மூடில் இருக்கேன், விட்டுருங்க என்னையே. என்ன தலைவர் என்னாச்சு இப்படி அடம் பிடிக்கீங்க? இன்னைக்கு ஃபங்க்ஷனே பாட்டு பாடி ஆடுறது தான். நீங்க நேத்து வேற ஃபங்க்ஷனுக்கு வரல. நேத்து என்ன அழகா நடந்துச்சு தெரியுமா ஃபங்க்ஷனு? அதுக்கு வந்திருக்கலாம்ல, வராம விட்டுட்டீரு. அதனால இன்னைக்கு உங்களை விட மாட்டோம், நல்லா ஆடிட்டு தான் போகணும். ஏம்மா நேற்று ஒரு அவசர வேலையை ஊருக்கு போக வேண்டியதாயிட்டுமா. சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்க போயிட்டேன். இன்னைக்கு தான் வந்தேன், அதனால சரி ஃபங்க்ஷனுக்கு வருவோமேன்னு வந்தேன். என்னைய விடுங்கம்மா. இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கலாமா? ஒரு ஊர் தலைவரா இருந்துகிட்டு ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்கு, இவர் பாட்டுக்கு ஊரை விட்டு போயிட்டேன்னு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல லீவ் எடுத்துட்டு கதை சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, சரியா? வந்து ஆடிட்டு போங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட, சும்மா மாசு காட்டின நீ இப்போ ஃபியூஸ் போயிட்ட.